காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு சப்பாத்தி வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இனி தான் வீட்டில் செய்வாங்க. கொஞ்சோண்டு தான் டீ இருக்குது. காலையில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சது அதனோட மீதி தான். தக்காளி சட்னி சப்பாத்திக்கும் பூரிக்கும் இதுதான் இன்றைக்கி. காலையிலே செஞ்சுட்டாங்க. தக்காளி சட்னி மட்டும், சப்பாத்தி அதுக்கப்புறம் செஞ்சது. ஏன்னா எங்கள் மூத்தாருக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் பூரி. ஸோ சப்பாத்தி ஒரு கொஞ்சமாக செஞ்சுட்டாங்க. அது பாருங்கள் பூரி. எங்கள் மாமியாருக்கு, எனக்கு, பையனுக்கு எல்லாருக்குமே பூரி. டீ அது கொஞ்சோண்டு வச்சுருக்கோம், என்னத்துக்குன்னு தெரியல, வச்சாச்சு. மீந்துருச்சு. காலையில் டைம். மூத்தார் தான் இன்றைக்கி விளக்கேற்ற வந்திருக்காங்க. எங்கள் மாமியார் பாருங்கள் காலையில் ரீல்ஸ் பார்க்க உட்காந்துட்டாங்க. மூத்தார் குளிச்சுட்டு பக்தி பரவசமாக விளக்கேற்றுறாங்க. டைம் பாருங்கள் ஆயிடுச்சுங்களா. என் பையன் என்ன பார்க்குறாங்க பாருங்களேன். அவர் ஜாக்கி சேனை அடிக்ட்டு. இப்போல்லாம் ஜாக்கி சேனை அதிகமாக பார்ப்பாங்க, டோரா பூச்சிலாம். மாமியார் ரீல்ஸ் பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த டைமில் எனக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் தான். ஒன்றும் இல்லைங்க, என் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேங்க. பையனுக்கு ஊட்டி விடுறதே எனக்கு பெரிய வேலை. 2 hours எடுக்குது ஒரு சப்பாத்தி ஊட்டி விடவே. ஒரு வழியாக மூத்தாரும் விளக்கேற்றிட்டாங்க. நான் அதையும் பார்த்துக்கிட்டு பையனுக்கு ஊட்டியும் விட்டுக்கிட்டு அப்படியே போகுது எனக்கு. காலையிலேருந்து வீடு வந்து அறக்க பறக்க இருக்குது. பேக்கிங் இருக்குது இல்லைங்களா, அதனால் வேக வேகமாக நடக்குது. பாதி பேக்கிங் முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி. மாமியார் கொஞ்சம் எனக்கு மிளகாத்தூளெல்லாம் அரைச்சி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே கொட்டிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்கிறாங்க. அதுக்கு தானே ப்ரிப்ரேஷன் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சது. மிளகா அது வறுத்துட்டாங்க. இப்போ அதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுப்பீங்களா? வறுத்துட்டிங்களா? இந்த வாட்டி மிளகாத்தூளை நான் அரைக்கணும்னு நினச்சேன். மாமியாரும் சரின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல, நானே அரைச்சிட்றேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி, ஏன்னா அவங்க ஊருக்கு வர கிளம்புறாங்களா, கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அரைச்சிக்கிட்டோம் நான் நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். மாமியார் தான் ஃபைனலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஸ்டைலில். ஃபேன் காற்றுல வச்சுருக்கோம் எல்லாம் வறுத்து. எங்கள் மூத்தாருக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லைங்களா, அதான் பக்கத்து வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஈவினிங் டைம் பசங்க வந்துடுறாங்க வீட்டுக்கு பையன் கூட விளையாடுறதுக்கு. பையனை நான் வெளியில் அலோவ் பண்ணுறதில்ல, சின்ன பையனாக இருக்கான், தனியாக விடக்கூடாதுன்னுட்டு. அதனால் பசங்க வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு. மாமியார் வந்துட்டு வழக்கம் போல் ரீல்ஸு, அஸ்ட்ராலஜி, நியூஸு எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் டைம் போகல, என்ன பண்ணுவாங்க, சமையல் அதை தாண்டி இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை இல்லையா அவங்களுக்கு. அதனால் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனில் லைட் எரியுதுங்களா, அங்கே எங்கள் மூத்தார் டீ போட்டுட்டு இருக்காங்க. மூத்தார் டீ போடுறதுல எக்ஸ்போர்ட் ஆகிட்டாரு. அவர் தான் போடுறாரு, நான் போடுறேன்னு கேட்கவே இல்லை. அங்கே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, மூத்தார் டீ போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தே பொருளுங்க. என்னது ஆஃபீஸு? அப்படியா? எங்க மூத்தார் கிளீன் பண்ணாரா?
ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ரொம்ப முடியல, அதனால் நான் கிச்சனுக்கே வரல. எங்கள் மூத்தார் மாமியார் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. மாமியார் சமைச்சாங்க, மூத்தார் பார்த்துக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப முடியல. எங்கள் மூத்தாருடைய டெக்னிக் பாருங்கள். டீ சூடாக இருக்குது, அடியில் இது இப்போ கொதிக்க வச்ச தண்ணி சுக்கு வெல்லம், ஸோ இது மாதிரி இது வச்சுட்டாரு. அப்போ இன்னும் கூட சூடாக இருக்கும்ல, அதனால் டீ போட்டுருக்காரு. நீட்டாக வச்சுருக்காரா. இப்போ மதியம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சாம்பார். அடிக்கடிக்க சாம்பார் தான் வைக்கிறாங்க. இது மீதி நாளைக்கு மதியத்துக்கோ இல்லைன்னா காலையிலேக்கே எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், சாம்பார், கேரட்டு, முருங்கைக்காய் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போனோமா, பாயசம் கொடுத்தாங்களா, அப்போ எல்லாேருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சேன். வீட்டில் யாராவது வேணும்னா குடிப்பாங்கன்னுட்டு. வாழைக்காய் பொரியல் மதியம், அது அப்படியே வச்சுருவோம். சாப்பாடு நிறையா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டுக்கும் வேணுங்களா, அதனால சேர்த்தே செஞ்சாச்சு. ஏன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்களா, ஸோ அப்படி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்கள் சோடா டீ இருக்குது. ஸோ கிச்சன் நல்லா நீட்டாக இருக்குது. 25 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே தான் இருக்கும். அத்தனை வருஷம் கேஸ் இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. பட் இந்த மாதிரிலாம் யாரோட வீட்டில் ஒரு 25 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பொருள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், ரெகுலர் யூஸிங். அரிசி ஊற போட்டிருக்காங்க நாளைக்கு டிஃபனுக்கு. இது கொஞ்சமாக தான் ஊற போட்டிருக்காங்க. கிரைண்டரில் மிக்சியில் அரைச்சி எடுத்துருவாங்க. யாருக்கு நேரம் இருக்கோ அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான் போயிடுச்சு. ஏழுக்கே இருக்கு. இல்லை ஸ்டெப்ஸில் இருக்கு. ஈவினிங் டைம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அப்படியே பாருங்கள், எங்கள் மூத்தார் வந்து பேக்கிங்கில் இருக்கார், எல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கார். ஹஸ்பண்ட் வரும்போதே சமோசா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி வடை போண்டா அதெல்லாம் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அதனால் கொஞ்சமாக சமோசா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் காய்கறி எதுவுமே இல்லை, வீட்டில் தீர்ந்து போச்சு. வர வழியில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கருவேப்பிலை தனியாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடிலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கருவேப்பிலை, இப்போலாம் கேஷ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, அவ்வளோதான். நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன மாவுனா, இது ஒரு பிராண்டு மாவு வாங்கிட்டு வந்து நெய் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி ஸ்பெஷல் டுடே நைட் டின்னர். சரி, எவ்வளோ நேரம் எடுக்கும் ஃப்ரெஞ்சிட்டா? எவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த தோசை நீங்கள் திருப்பி போட? ஒரு பக்கம் தானா? இங்கே பாருங்கள், தோசை இவ்வளோ சூடாக. தண்ணி பாருங்கள், நைட்டுக்கும் நாங்கள் வச்சுருக்கோம், தண்ணி சூடாக இருக்குது. இதுதான் அந்த பிராண்டட் மாவு. அது என்ன பிராண்டட் தான் தெரியல, உதயமா ஏதோ ஒன்று. கூடவே பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி நெய். ஓ இந்த மொபைலு இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரணுமா, ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணிடுறாங்க. வித் தேங்காய் சட்னி. ஆல்ரெடி சில டின்னருக்கு ஒரு 2-3 பேர் சாப்பிட்டுட்டாங்க, அதான் கொஞ்சமாக இருக்குது. ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிட வேண்டியது இருக்குது, அதான் கொஞ்சம் தேங்காய் சட்னி.
ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க. மாமியார் ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஃபீலிங்ஸ். அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவர் பார்த்து பார்த்து செஞ்சு தராங்க. மாமியார் கேட்டிருந்தாங்க நெய் ரோஸ், பொடி தோசை அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் போயிட்டு பிராண்டட் மாவாக பார்த்து வாங்கிட்டு வந்து நைட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்குது. நைட்டெல்லாம் யாரும் தூங்கலை, எல்லாருமே கதை பேசி கேட்டு ஜாலியாக இருந்துட்டோம். மாமியார் ஊருக்கு போன ரீசன் அவங்களுக்கு வந்துட்டு மஸ்டரிங்லாம் இருக்குது, கேஸ் மஸ்டரிங், அப்புறம் வந்துட்டு பென்ஷன் மஸ்டரிங், அப்புறம் மூத்தார் வராங்க. எங்கள் நடுமூத்தாரோட ஒய்ஃப் வீட்டில் கல்யாணம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான கல்யாணம், அது எங்கள் மாமியார் போயே ஆகணும். ஸோ நிறைய வேலைகள்லாம் இருக்குது. மூத்தார் பையன் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களுக்கு அங்கே இருக்குது. அதனால தான் அவங்க போனாங்க, இல்லைன்னா போயிருக்க மாட்டாங்க. எங்கள் மூத்தார் போயிட்டு 2வது நாளே போருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓணம் முடிச்சுட்டு மேபி எல்லோரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமியாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓணம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல எப்படின்னுட்டு. மூத்தார் இப்போவே டிக்கெட் பார்த்துட்டு தான் இருக்கார். அநேகமாக வந்துடுவாங்க. மாமியார் காலையில் போய் சேர்ந்துட்டாங்க 7 மணிக்கெல்லாம். ஒரு 9 மணிக்கு வீடியோ கால் கூப்பிடும்போது சொல்லுறாங்க, ஹஸ்பண்ட் சேடாக இருக்காங்களே, அதை பார்த்துட்டு நான் வேணால் வரட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே செம்ம பிஸி, போனதுலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க மாமியார். 4ஆம் தேதி மூத்தார் பையன் எல்லாருமே வராங்க. கேரளாவிலேருந்து கெஸ்ட்டு நிறைய பேர் வராங்க. 4ஆம் தேதி வீடு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.